திருக்குறுங்குடி ஸ்ரீ சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவிலின் உள் அமைந்திருக்கும் ஸ்ரீ கால பைரவர் மூர்த்திக்கு வர்ண கலாபம் சாற்றி மகா கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் தரிசனம். 108 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் சிறப்பு பெற்ற திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் உள்ளே அமைந்துள்ள பக்கம் நின்ற பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகேந்திரகிரிநாதர் திருக்கோவில் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ கால பைரவர் சன்னதி. இந்த சன்னதியின் சிறப்பு கால பைரவர் வர்ண கலாபமாக அருள் பாலிக்கின்றார். மேலும் அவர் முகத்தின் அருகே உள்ள விளக்கின் ஒளி ஆடும், பிற விளக்குகளின் ஒளி ஆடாது. அதை நாம் இன்றும் கண்கூடாக காணலாம். ஸ்ரீ கால பைரவர் அங்கிருப்பதாக ஐதீகம். சிறப்பு வாய்ந்த இந்த கால பைரவர் மூர்த்திக்கு வர்ண கலாபம் சாற்றி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக பூர்வாங்க பூஜைகள் காலை திருக்குறுங்குடி சுவாமி அழகிய நம்பிராய சன்னதியில் தேங்காய் சமர்ப்பித்து பகவத் பிரார்த்தனை நடைபெற்று ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது. மாலையில் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வந்து விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவாசனம், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், ரக்ஷா பந்தனம் நடைபெற்று யாகசாலையில் கடம் பிரவேசம் நடைபெற்றது. தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக தினத்தன்று அதிகாலை கஜ பூஜை, கோ பூஜை, மூர்த்தி, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜ சுவாமிகள் எழுந்தருள மகா பூர்ணாகுதியும் தீபாராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை ஜீயர் சுவாமிகள், சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக மேலத்தாளங்களுடன் எடுத்து வர ஸ்ரீ கால பைரவர் விமான கோபுரம் மற்றும் மூலமூர்த்திக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜீயர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் பொறுப்பு இணை ஆணையர் அன்புமணி கலந்து கொண்டார். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி திரு ஜீயர் மடம் சிறப்பாக செய்திருந்தது.